வணக்கம் உறவுகளே. மனதை தொட்டுச் சொல்லும் காதல் கதைகளோடும் வாழ்க்கைக்கு ஒரு சிறிய பாடத்தோடும் உங்கள் கோமகள் கோகுல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இது கார்த்திக் மற்றும் நிலா என்ற இருவரின் காதல் கதையாகும். கல்லூரியின் முதல் நாள் அனைவரும் புதிய நண்பர்களை தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கார்த்திக்கின் கவனத்தை ஈர்த்தது ஒரு அமைதியான பெண். அவள்தான் நிலா. அவள் அதிகம் பேச மாட்டாள், ஆனால் எல்லோரிடமும் மரியாதையாக இருப்பாள். கார்த்திக்கோ அவளை பார்த்த முதல் நாளிலிருந்தே ஒரு விதமான ஈர்ப்பு. முதலில் நண்பர்களானார்கள். தினமும் காலை குட் மார்னிங், மாலையில் வீட்டுக்கு போயிட்டியா என்ற சிறிய மெசேஜ்களில் தான் அந்த நட்பு ஆரம்பித்தது. மெதுவாக காதலாக மாறியது. ஒரு நாள் நல்ல மழை வந்துட்டு இருந்தது. அன்றைக்கென்னு பார்த்து கல்லூரி பேருந்தும் வராமல் தாமதமானது. கார்த்திக்கும் நிலாவும் பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்தார்கள். அப்பொழுது கார்த்திக் சொன்னான், நிலா, நான் உன்னை காதலிக்கிறேன். உன் வாழ்க்கை முழுவதும் என்னுடன் இருக்க ஆசைப்படுகிறேன். நிலா சிரித்தார். எனக்கும் உன்னை பிடிக்கும், ஆனால் ஒரு வாக்குறுதி கொடு. எது நடந்தாலும் என் குடும்பத்தை வெறுக்கக்கூடாது. கார்த்திக் உடனே சம்மதித்தான். 3 வருட காதல். சண்டை இருந்தது, சமாதானமும் இருந்தது, கனவுகளும் கூடவே இருந்தது. படிப்பு முடிந்தது, வேலை கிடைத்தது. இப்பொழுது வீட்டில் பேச வேண்டிய நேரம். ஆனால் நிலாவின் வீட்டில் கடுமையான எதிர்ப்பு. வேறு ஜாதி, இந்த கல்யாணம் நடக்காது என்ற சூழ்நிலைக்கு இருவரும் தள்ளப்பட்டனர். நிலா தினமும் அழுதாள். ஒரு நாள் கார்த்திக்கை சந்தித்து சொன்னாள், நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், ஆனால் என் அம்மா அப்பாவை விட்டுவிட்டு என்னால் வர முடியாது. கார்த்திக் அமைதியாக இருந்தான். சில நிமிடங்கள் கழித்து சொன்னான், நிலா, காதல் என்றால் கைப்பிடித்து ஓடுவது மட்டும் இல்லை. சில நேரங்களில் நாம் காதலிப்பவரின் நிம்மதிக்காக விலகுவதும் காதல்தான். அதுதான் அவர்கள் கடைசியாக சந்தித்த நாள். ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் ஒரு புத்தக கண்காட்சியில் கார்த்திக் நடந்து கொண்டிருந்தான். திடீரென்று கார்த்திக், அவன் திரும்பி பார்த்தான். நிலா, அவள் கணவரும் 5 வயது மகளும் அருகில் நின்றிருந்தார்கள். நிலா சிரித்தபடி சொன்னாள், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன மறந்துட்டியா? கார்த்திக் சிரித்தான். மறக்கல, ஆனால் நினைவுகளோடு வாழ்வதை நிறுத்திட்டேன். நிலாவின் கண்களில் கண்ணீர். நீ கோபமா இருப்பேன்னு நினைச்சேன். இல்ல, உண்மையா காதலிச்சவங்க மேல கோபம் வராது. அவர்களுக்காக மனசார வாழ்த்துதான் வரும். அவ்வளவுதான். இருவரும் எதிரெதிர் திசையில் நடந்தார்கள். யாரும் திரும்பி பார்க்கவில்லை. ஏனென்றால் சில காதல்கள் சேர்வதற்காக வருவதில்லை, நம்மை நல்ல மனிதர்களாக மாற்றுவதற்காக வருகின்றன. இன்றைய கதையின் மையம் உண்மையான காதல் என்றால் சொந்தமாக்குவது அல்ல, அவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று மனதார விரும்புவதுதான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நாளைக்கும் இதே போல ஒரு புதிய காதல் கதையுடன் சந்திப்போம். நான் உங்கள் கோமகள் கோகுல். நன்றி உறவுகளை.